தம்பி உன்ன மாதிரி ஆட்டோ சவாரிலாம் இல்லப்பா. நானே ஆட்டோ வித்துட்டு நான் கூலி வேலைக்கு போலான்னு இருக்கிறேன்ப்பா. நான் இப்படி சொல்றா வேற எப்படி சொல்ற? நிறுத்த. ஏன் இவ்வளவு வசனமா பேசுற? என்னடா பண்றது தம்பி, நிலைமை அவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கா. மனசு கஷ்டமா இருக்குதா நீ பேசத்த பார்த்தாக்கா? அவன் ஒருத்த போறான் ஸ்ட்ரெயிட்டா போய் அவனை மோத. ரோட்ல போறவன மோதுறதா? என்னடா பேசுற? அப்புறம் நான் கம்பி தான் எண்ணணும். ஆட மோதியா ஒன்னும் ஆகாத. ஏய் தெரிஞ்சுதான் சொல்றியா? செஞ்சுதான் சொல்றேன். ஒண்ணு அவங்க ஏறணும், இல்லன்னா ஏற வைக்கணும். எப்பா இந்த ஆட்டோ மோதுறதுக்கு இதெல்லாம் நான் வரலப்பா. நீ பயப்படுற, நீ வேலைக்கு ஆக மாட்ட. இரு ஒரு நிமிஷம் இரு. என்னடா பண்ண போற? சொல்றேன் இரு. வண்டி கொஞ்சம் முன்னாடி எடுத்துன்னு போ, இங்க டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அதுவும் கரெக்ட் தான், சவுண்டு கேக்குதுல்ல. எவ்வளவு தொழில் போயிடுச்சு போறான். என்ன பண்ண போறான்னு தெரியல. வேற இவ்வளவு தொழில் எடுத்துன்னு வந்துட்ட வண்டியா. உர்ரா எப்பா, இப்ப சவாரிக்கு என்ன பண்ண போறா சொல்லு. இரு பல்லா போயிட்டு உடனே துண்ட முடியுமா? அதை அரைச்சு பிரிச்சு ஒன்னொன்னு எடுத்து தானே துண்ண முடியும். அது மாதிரி வெயிட் பண்ண. நல்ல உதாரணம் அப்பா. உன்னை பார்த்த பின்புதான் நானாகவில்லையே. நீ கொம்முன்னு ஒரு பீஸ் வருது, நான் பாத்துக்கிறேன். அவளோ இவளோ என்று நெடுநாள் இருந்தேன். எப்பா இங்க கொஞ்சம் வாப்பா. நான் பாட்டு பிடிச்சி போச்சா? ஆமாப்பா சூப்பரா இருக்குதா. இன்னும் பாரு கேளுப்பா. உன்னை பார்த்த பின்புதான் நானாக இல்லையே. ஏம்மா நான் பலால் நஷ்டம். டேய் ஜாமேல கை வச்சா மவன் உன்னை சும்மா வர மாட்டா. டேய் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன பண்ணுவா? மவனை ஸ்டேஷன்ல கேஸ் கொடுக்குறா. ஸ்டேஷனுக்கு கேஸ் கொடுறதுக்கு 4 கிலோமீட்டர் போனோமே. உடனே போனா வாடகை தானா? ஆட்டோக்கார் 200 ரூபாய் கேப்பாரு, நீ எப்படி கொடுப்ப? 200 200 500 ரூபாய் கொடுப்பேன். தம்பி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வரியா? போலானா? ஏய் போயிடுவியா? தம்பி நான் 500 ரூபாய் தரேன் வாப்பா. ஆட்டோ இருக்காது. என்னப்பா மிரட்டி நிக்கிற? நோ எனக்கு பயமாகுதுண்ணா. அடா வாடா 1000 ரூபாய் தரேன். இவங்க நான் ஜூஜி பையன் கேஸ் போட்டு உன்னை உள்ள தள்ளுறேன். இங்கே இருக்கிறேன், நீ போயிட்டு வந்து நான் பாக்கலாம். வரடா போலீஸோட வரடா. தம்பி எடுத்து தம்பி வண்டியா. நோ உங்க பதற்றத்துல என்ன வந்துட்டீங்க? 1000 ரூபாய் நான் வண்டி எடுக்கிறேன். அட என்னப்பா நீ குடுக்குறப்பா வண்டி எடுப்பா. இந்தப்பா வரண்டா வரண்டா. சொன்ன என்ன அடிச்சா வரண்டா நானு. அட யாரோ எடா சீக்கிரமா. சூப்பர். எப்படியோ சவாரி புடிச்சு குத்தாச்சா? சரி வரட்டும், நேலுக்கா போய் நிக்கலாம். நோ நான் சொல்றேன் தப்பா நினைக்காத. அவங்க அப்பா வர பெரிய ரவுடினா. பெரிய ரவுடியா? ஆமாண்ணா பெரிய ரவுடி. நிறுத்துப்பா கொஞ்சம் வண்டியா. பெரிய ரவுடியா? உண்மையாப்பா? ஆமாண்ணா, நான் அதனாலதான் எதுவுமே வாயே கொடுக்கல. நல்ல வேலை முன்னாலே சொல்லிட்டேன். இப்ப என்னப்பா பண்ணலாம்? ஏனோ நீதான் அவன் முன்னாடி உன் கெத்த மெயின்டைன் பண்ணிட்டல. விடு அதோட போட்டான். ஸ்டேஷன் கிஷன் எல்லாம் போய் நான் பணத்தை வீண் வச்சுருக்கிற. கட்டுதான்பா. ஆனா கெத்தா நான் பேச பத்தி அவன்கிட்ட மூஞ்சிக்கு சின்னதாகி போச்சு அவனுக்கு. வேறண்டு புட்டானா? நானே பார்த்தேனே, பயம் கண்ணுல தெரிஞ்சுது. இருந்தாலும் நமக்கு எதுக்கு நான் வம்பு? அதுவும் கட்டுதான்பா. நான் இந்த பக்கம் தான் போனா அவன் முன்னாடி நான் போக முடியாது. அந்த பக்கம் ஏனா போற? இப்படி ரைட் எடுத்து லெப்ட் எடுத்தனா வழி வந்துட போகுது, அப்படி போயிடு. அதுவும் கட்டுதான்பா. ஆனா நான் கெத்தா பேசணும்ல. ஐயா பெரிய பெரிய ரவுடிங் கூட அப்படி பேச மாட்டாங்கண்ணா. நீ அந்த மாதிரி கெத்தா பேசுன தபர் எனக்கு அப்படியே புல்ல அடிச்சு போச்சு. எங்க அப்பா எனக்கு வீரத்தை ஊட்டி வளர்த்துக்கிறான். எனக்கு வீரம் அப்படியே கொந்தளிக்கும். பார்த்தனா? சரி நீ அப்படி போயிடு. அவன் வந்துருக்க போறான். சரி தம்பியா, நீ அவங்க கிட்ட போவாத. போனா போயிட்டு நீ ஆளுகளை கூட்டினூரோ போலீஸ கூட்டணும், அவனை பயம் போத்துனாதான் நம்ம அடங்குவான். கரெக்டா சொன்னப்பா. போ நீ இப்படியே போ. அது மூஞ்சி அப்படியே சுருங்கி போனோம். நான் பாத்துக்கிறேனா, நீ பாத்து போ. சரிப்பா இப்படியோ தானே? ஆமா அப்படி போய் ரைட்டு போய் லெஃப்ட் போ. தம்பியா என் வீரத்துல அவன் பயன்ட்டான் இல்ல? அட சத்தியமா பயன்ட்டான். நானே பயன்ட்டானா பாத்தீங்க. வீரம் எங்க அப்பா ஊட்டின வீரம். உத வாங்கிட்டு எப்படி பேசிட்டு போகுது பாரு. சரி வந்த வரைக்கும் 1000 ரூபாய் லாபம். அவகிட்ட நம்ம போவோம். அதுக்குள்ள போயிட்டு வந்துச்சா? ஏய் தம்பி சூப்பர்ரா. எப்படிடா அட்டன் டைம்ல எனக்கு 1000 ரூபாய் சம்பாதிச்சுக்கிட்ட? தேங்க்ஸ்ரா. அதான் திறமை வேணும். வேற லெவல்ரா அப்பா நீ. நான் போதுமா ஒண்ணு வேணுமா? பணத்தை போய் யாருன்னா வேணான்னுவாங்களா? பார்த்து இன்னும் 2-3 கஸ்டமரை பூச்சி கூடு.
அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமா கோவப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததே சரித்திரமே இல்ல தலையில சொல்லிக்கிறாரு பாத்துக்கோ. சொல்லிக்கிறதாரு தான், இருந்தாலும் நீ எதனா பார்த்து ஒன்னாவது புடிச்சு கூட. பாக்குறாரு தல, நான் நடந்து போறா. சைக்கிள் இல்ல பைக் இல்ல, அதனால நடந்து போறேன். ஆட்டோ இருக்குது, ஆட்டோல போறது. போலாம், ஆட்டோல போற மாதிரி வேலை வரலையே. நான் வேலை வந்து ஆட்டோல போவேன். கொஞ்சம் லாங்கா போகணும், ஒரு அர்ஜென்ட்டா போகணும், அது மாதிரி இருந்தா ஆட்டோல போவேன். இந்த ஜவுளி கடைக்கு எங்கேயாவது போய் ஆட்டோல? தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் துணி எடுக்க போவேன். அப்படியே தல, ஒரு நிமிஷம் இரு. டேய் டேய் நின்றாத. டேய் கம்னு. டேய் ஏடா. டேய் கம்னுடா. என்னடா? என்னடா? டேய் கம்னுடா. கம்னுடா. பரவாயில்ல, இன்னொரு பீஸ் 1000 ரூபாய் மாச்சு. இப்ப போய் துணிகள்ல போய் துணி எடுத்துக்கிற. துணியா? துணி வாங்கறதுக்கு காசு? துணி வாங்குறதுக்கு காசாவா? நோ, ஆட்டோல ஏறினா துணி கல்ல விடுறேன். துணி வாங்கறதுக்கு காசு இல்ல, உங்க ஆட்டோ என்னடா காசு கொடுக்குறது? ஐயா டம்மி பீஸ் பலிக்கிட்டா. ஏய் ஜெட்டில என்ன வச்சுக்கிறியா? ஒண்ணும் இல்ல, ஜட்டியே போடல. அட கரும்புச்சுனா அதே அவுத்து காமிக்கிறா. நல்லா இந்த சட்டப்படி கிச்சுடா. அப்பயே சொல்ல வேண்டியதானே காசு இல்லைன்னு. அப்புறம் இருக்குடா பில்டப் பண்ண. நீ இப்படி கீப்னு எனக்கு தெரியாதுடா. ஐயா, என்ன தம்பி இப்படி ஆயி போச்சு? சரி விடு, ஒன்னுத்துல லாபம் கிடைக்கும், ஒன்னுத்துல நஷ்டம் கிடைக்கும். உன்னை போல் டேஸ்ட்ல புடிச்சு கொடுப்பேன். வா வா வா, வண்டியில ஏறு, உன்னை போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டுறேன். அவன் தான் 10 பைசா இல்லன்றானே, அவனை வண்டியில எடுத்து என்ன பண்ண போறா? ஆமா கரெக்ட் தான். யோ, நண்டப்ப குத்திய கம்ப்ளைண்ட் போயா. எல்லாம் போயிடுச்சு. ஆமா, இவரு 7.5 கோடி ரூபாய் சொத்து வச்சுக்கிறாரு, போயிடுச்சு. என்ன தம்பிய? நடா தம்பினா அதுக்கு தான் அதிகமா ஆசைப்படக்கூடாது. ஒழுங்கா நீ கச்சது வச்சுன்னு போ. அதுவும் கரெக்ட் தான். சரி, நாளைக்கே மீட் பண்ணுவோம். பா, 1000 ரூபாய் கச்சுதே, ஒரு 500 ரூபாய் கொடுக்கலாம் தோந்தா போது. அதுதான் இந்த மாதிரி ஆளுக்கு ஹெல்ப்பே பண்ணக்கூடாது. வா, போயிட்டான். இந்த 1000 ரூபாய் நமக்கு தான். ஏய் தம்பி, ஆட்டோக்கார தம்பி போயிட்டான், அவன் பயந்துக்கினே. யாரு? அட நான் தான்ப்பா, பயங்கர வீரக்காரன். ஓ, நீதானா? இப்பதானே உன்னை பத்தி வந்து சொன்ன, பயந்துன்னு ஓட்டான். எங்க அப்பா வீர ஊட்டி வளர்த்துக்கிறாரு, அதுல பயந்து ஓட்டு இருப்பான். ஆனா சும்மா சொல்லக்கூடாதுண்ணா, மெர்சனான ஆளுண்ணா நீ. அவ்வளவு பெரிய ஆள உன் பேரை சொன்னா பயந்து ஓட்டானா? நீ பயப்படாத, அவன் பயந்தா போறான். நான் உனக்கு ஒன்னே பண்ண மாட்டேன். இந்தா 500 ரூபாய் வச்சுக்கோ. ரொம்ப நன்றிண்ணா, நீ கடவுள்ண்ணா. அதெல்லாம் சொல்லாத, நான் பயங்கரமான கோவக்காரனா, என்னோட பார்த்து பேசணும். பார்த்தனா உன் பேரை சொன்ன மெர்சல் ஆயிட்டான். சரி நீ கிளம்புனா. சரிப்பா. என்னண்ணா இப்படி போற? அவன் பயந்துட்டான்ல, அதான் நான் இப்படி போறேன். அண்ணா, அந்த லுங்கிய மேல போட்டு போனா. நல்ல வேலை நாகும் பாத்திரப்பா. சரிப்பா. சோப்பலாங்கி பையன் வாண்டடா வந்து 500 ரூபாய் கொடுத்துட்டு போறானே. பரவாயில்ல, இன்னைக்கு 1500 ரூபாய் லாபம்.